E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மீனாட்சி Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. IPL கிரிக்கெட் வரலாற்றில் கடந்த 17 வருடங்களாக கோப்பையை வெல்லாத பஞ்சாப் மற்றும் பெங்களூரு அணிகள் நடப்பாண்டு இறுதிப் போட்டியில் மோதின. இதில் பெங்களூரு அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாபை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. 18 வருடங்களாக ஒரே அணிக்காக விளையாடி வரும் கோலியின் ஜெர்சி நம்பரும் 18, IPL 2025 சீசனும் 18 எனும் போது முதல் முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது. இதனால் உற்சாகமடைந்த பெங்களூரு அணியின் ரசிகர்கள் இதனை திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் பெங்களூருவில் திறந்தவெளி பேருந்து பேரணி நடைபெற இருந்தது. ஆனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்ற காரணத்தால் அது ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பதிலாக பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் வெற்றி விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இன்று மதியம் கோப்பையுடன் விமான நிலையம் வந்த RCB அணி வீரர்களை கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமார் நேரில் சென்று வரவேற்றார். வெற்றி விழாவுக்கு முன்னதாக முதல்வர் சித்தராமையாவை சந்திக்க சென்ற RCB வீரர்களுக்கு ரசிகர்கள் சாலையின் இருபுறமும் நின்று உற்சாக வரவேற்பளித்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொள்வார்கள் என்பதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு ஆங்காங்கே செக் போஸ்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் நினைத்ததை விட கணக்கற்ற ரசிகர்கள் சின்னசாமி ஸ்டேடியம் முன்பாக திரண்டதால் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் ரசிகர்களின் கூட்டத்தை கலைக்க காவல்துறை லேசான தடியடி நடத்தியது. இதை கண்டு பயந்து போன ரசிகர்கள் அங்கிருந்து நாலாபுரமும் சிதறியடித்து ஓடினர். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கிய சிலருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு சாலையில் அங்குமிங்குமாய் மயங்கி விழுந்தனர். இதன் நீட்சியாக வெற்றி விழாவை பார்க்க வந்த ரசிகர்கள் 12 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இவர்கள் தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். அதில் 3 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது. போலீசார் நடத்திய விசாரணையில் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்திருப்பதாக கூறியுள்ளனர். இந்த துயரச் செய்தியின் எதிரொலியாக சின்னசாமி மைதானத்தில் நடைபெற இருந்த பிரம்மாண்ட வெற்றி கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விபத்து நடந்த நிலையில் மைதானத்திற்கு வந்த வீரர்களுக்கு சிறிய அளவில் பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல்வர் சித்தராமையா வீரர்களுக்கு மாலை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சி 15 நிமிடத்தில் முடிவடைந்த பின்னர் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனைக்கு விரைந்தார் முதல்வர் சித்தராமையா. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதல்வர் DK சிவக்குமார் அதிகப்படியான கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் கர்நாடக மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் கூறியுள்ளார். வெற்றியை கொண்டாட வந்த பெங்களூரு ரசிகர்களுக்கு நேர்ந்த இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.